கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி இன்றைய தினத்தில் நாம் ஒரு மகத்தான ஆளுமையோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை களக்காடு தந்த எழுத்தாளுமை வள்ளி சேர்மலிங்கம் அவர்கள் இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடிலே பிறந்த இவர் இளங்கலை கணித பட்டமும் முதுகலை பட்டமும் முதுகலையிலே MBA பட்டமும் பெற்றுள்ள நல்ல கல்வியாளர் ஆவார். கல்வியில் மட்டுமா சிறப்புக்குரியவர்? அழகு நாச்சியார் என்ற குறுநாவல் எழுதிய நூலாசிரியர். அந்த நூலுக்கு சிறந்த வட்டார வழக்கு சொல் என்று தமிழக அரசின் தமிழ்துறையின் சார்பாக விருதினை பெற்ற விருதாளர். இளங்கவி, இளம் எழுத்தாளர் என பல்வேறு நிலைகளில் இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளிலும் விருதுகள் பெற்ற நல்ல ஆளுமை சான்று இவர். வள்ளி சேர்மலிங்கம் என்கிற நம்முடைய எழுத்தாளர் 20க்கும் மேற்பட்ட நூலுக்கு அணிந்துரை வழங்கிய அழகு தமிழில் நாளும் பேசுகிற நன்மகனார் இவர். குறிப்பாக எல்லா நிலைகளிலும் சிறப்புற்று இருக்கக்கூடிய வள்ளி சேர்மலிங்கம் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இவர்கள் கதை சொல்லல் வாயிலாக நம்மோடு தொடர்ந்து பயணித்து இருப்பவர். அப்படிப்பட்ட ஆளுமைதான் இன்றைக்கு தோமுசி ரகுநாதன் அவருடைய சிறுகதையின் வாயிலாக நம்மோடு இன்றைக்கு பயணிக்க இருக்கிறார். குமிழி என்கிற சிறுகதையை இன்றைக்கு கதை சொல்லல் வாயிலாக நம்மோடு கதை சொல்ல இருக்கக்கூடிய ஆளுமையை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்கிறோம். தோழமையே வருக, தோமுசியினுடைய கதையை தருக. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்புயா வரவேற்புரை. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுப்பதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி கீராவுடைய கதைகள் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். இப்ப அதை தொடர்ந்து தோமுசுடையதும் புதுமை பித்தனுடைய கதைகளையும் பேசிட்டு இருந்தோம். இயல்பாகவே இன்னைக்கு பேசக்கூடியது என்னன்னா, எனது அண்ணன் சக்தி வேலாயுதம் அவர்கள் தான் இன்னைக்கு கதை சொல்லியிருக்கணும். ஆனா ஒரு தவறுதல்னால ஒரு கால சூழ்நிலைன்னு வச்சுக்கலாமே, அதனால அவர் சொல்ல முடியாத இடையில அவருக்கும் இந்த சபையின் சார்பாகவும் அவருடைய மாமா இன்னைக்கு நேற்றைய தினம் நினைக்கிறேன் இயற்கை எய்து விட்டார்கள். அவருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாம் பதிவு செய்கிறோம். நன்றி ஐயா. பொதுவாகவே ரொம்ப நெல்லை மாவட்டம் அப்படின்னாலே தமிழுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இங்க திருநெல்வேலியில எல்லா இடமும் தமிழ் பரவி இருக்கும். அப்படி பரவி இருக்க இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு இணைய வழியில ஒரு கூட்டம் நடத்துறோம், அதுலயும் நாங்க எல்லாரும் பங்கு பெறுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சிறப்பு. இந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்தக்கூடிய முனைவர் முருகன் ஐயாவுக்கு எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அறம் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் இசக்கியம்மாள் அவர்களுக்கும், நன்னுலகர் முத்துகிருஷ்ணன் அகிலன் அவர்களுக்கும், எனது அழைப்பினை ஏற்றி இருக்கக்கூடிய இல்லப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மற்றும் இந்நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இன்னும் சிறப்பா சொல்லணும்னா இன்னைக்கு என்னுடைய அலுவலகத்தில இருந்து கூட 2-3 பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோழர் அஜித் அவர்கள், அப்புறமேட்டு தோழர் சங்கர் அவர்கள், அப்புறம் தோழர் பிரேம்குமார் அவர்கள். எனக்கு அவங்களுடைய பேர் அப்படிங்கிறதுனால இது பண்றேன். தோழர் பேசுங்க. தோழர் நீங்க பேசுங்க. வள்ளியா பேசுங்க. சரி தோழர்.
ஆஹ் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் அவங்க எல்லாருக்கும் எனது மனப்பூர்வமான வணக்கத்தையும் நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். சரிங்களா? குமிழி இது வந்து ஒரு சிறுகதை. சரிங்களா? பொதுவாவே ஒரு சிறுகதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அது வந்து காலத்தையும் நேரத்தையும் ஒருமைப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறுகதையினுடைய ஒரு ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அப்ப காலத்தையும் நேரத்தையும் அப்படின்னா எப்படி அப்படின்னம்னா, நம்ம இருக்கக்கூடிய அல்லது அந்த எழுத்தாளர் எந்த நிலையில இருந்து அந்த கதையை எழுதுறாரு அல்லது எதை பதிவு செய்யறாரோ அந்த கால சூழ்நிலையா இருக்கலாம். அல்லது அவரது கற்பனையில எந்த காலத்தோடு ஒப்பிட்ட மனிதர்களை பற்றி பேசுகிறாரோ அந்த கால சூழ்நிலையாக இருக்கலாம். அல்லது ஒரு காலத்தை இப்படி இருந்தாங்க அப்படிங்கறத எடுத்து காட்டலாம். அல்லது இனிமே இந்த உலகம் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் எடுத்து காட்டலாம். இது எல்லாமே இந்த காலத்துக்குள்ள அடங்கிடும். அதே மாதிரி நேரம் அப்படிங்கிறது என்னன்னா, சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அங்கங்க கொஞ்சம் வர்ணனைகளையும் தொட்டுட்டு போகணும் அப்படிம்பாங்க. பொதுவா நாவல்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்க வந்து கொஞ்சம் இதா இருந்தாலுமே அதை எழுதிட்டு போயிடலாம். நாவல் எழுதுறது அப்படிங்கிறது ஒன்று தொட்டு அந்த எழுத்துக்கள் வந்து கோர்வையா வந்துடும். ஆனா சிறுகதை அப்படிங்கிறது என்னன்னா அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. அந்த வகையில தோமுசியினுடைய சிறுகதைகளை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, புதுமை பித்தனை உள்வாங்கிய அளவுக்கு நான் தோமுசியை இன்னும் உள்வாங்கவில்லையோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் அவருடைய சிறுகதைகளை வாசிக்கும் போது. ஏன் அப்படின்னா, புதுமை பித்தனை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப இயல்பா இருக்கும். அந்த கதையை படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கதையினுடைய ஒண்ணு மாந்தர்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம அதை ஒன்றி போற மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு நேத்து நடந்த செல்லம்மாவா இருக்கலாம், இல்ல கடவுளும் கந்தசாமியா இருக்கலாம். இப்படி எந்த கதைகள்னாலும் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயத்துல தோமுசி கதையை படிக்கும்போது அப்படி நமக்கு ஒரு உணர்வு வர மாட்டேங்குது. என்னன்னா, அவர் நம்மள ஒரு வட்டத்துக்கு வெளியே நிப்பாட்டி வச்சுட்டுதான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கதையை படிச்சு முடிக்கும் போது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள ஒரு நம்மளை அகப்படுத்திட்டு போறாரு. அப்படிதான் இருக்குது. இப்ப நான் இது வந்து ஒரு சின்ன ஒரு இந்த கதையை படிச்ச உடனே இதை பகிரணும் அப்படிங்கிறதுனாலதான் முதல்ல இதை முன் வச்சேன். இப்ப நான் கதைக்குள்ள போறேன். குமிழி. பொதுவாவே குமிழி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதாவது ஒரு வெப்பத்தினால நீரோட்டத்தின் மேல எழும்பக்கூடிய ஒரு நீர் குமிழ்கள், அதை குமிழி அப்படின்னு சொல்லுவோம். அந்த குமிழி எப்படி வரும்? திடீர் நாட்கள வரும். அதே மாதிரிதான் கதையினுடைய போக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்க கதையை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க பாருங்க. சரியா? கதையை வந்து ஒரு நிலைக்கண்ணாடியில இருந்து ஆரம்பிக்கிறார் எழுத்தாளர். அப்ப நிலைக்கண்ணாடி முன்னாடி ஜானகின்னு ஒருத்தி இருக்கிறா. அவ தன்னை என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு அவ்வளவு தூரம் அழகுபடுத்திக்க விரும்புறா. அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது அவ மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, இன்னைக்கு எப்படியும் கூட்டிட்டு போயிடுவாரு, அதனால நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த ஜானகிங்கிற பெண் வந்து தன்னை முழுமையா அழகுபடுத்திட்டு இருக்கிறா. அப்ப அந்த ஜானகிங்கிற பெண் தன்னை அழகுபடுத்தல ஒரு வர்ணனையாவே எழுத்தாளர் வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவளுடைய உதடுகள் எல்லாமே கல்யாணி ராகனத்தை வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்குதான் அவளுடைய உதடுகள் கிளம்பும் போது. அதுக்கப்புறமேட்டு வேற என்ன சொல்றாருன்னா, அவளுடைய மேனி பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழ நிறத்தை ஒத்து இருக்குது. அவளுடைய மேனி வந்து எலுமிச்சம்பழ நிறமா இருக்குது அப்படின்ட்டு. அவளுடைய கருங்கூந்தல்களில் எல்லாம் நல்ல வாசனை திரவியங்கள் தடவி அந்த கூந்தலை முடிஞ்சு ஒரு கொண்டை போடுறாராம். தோமுசி பதிவு பண்றாரு, ஜிலேபி கொண்டை அப்படின்ட்டு. எனக்கு இதை படிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு திரைப்படத்துல வந்து விக்ரம் அவரு விக்டருடைய இயக்கத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன். கவுண்டமணி அவர் சொல்லுவாரு, என்ன ஜிலேபி கொண்டை அப்படின்னு. அப்ப நான் நினைச்சேன், ஒருவேளை அவரு தோமுசியை வாசிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த உடனே அந்த ஜிலேபி கொண்டையெல்லாம் போடுறாங்க அந்த அம்மா. போட்டுட்டு அப்புறமேட்டு சேலை வந்து என்னன்னா கராச்சி சேலை அப்படின்னு ஒரு சேலை. அப்ப அந்த நேரத்துல கராச்சி சேலை அப்படிங்கறது வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான, இதுல படிச்சதுக்கு அப்புறமேட்டு கராச்சி சேலைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் தெரியுது, அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த சேலையில வந்து ரொம்ப பிரமாதமாவும் இருக்காதான், ஆனா அதுல ரொம்ப மெல்லிசா ஒரு ஏதோ ஒரு கம்பி மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு டிசைன் மாதிரியோ அப்படி ஏதோ போட்டிருக்கும் போல இருக்கு.
அதனுடைய படம் வந்து முகநூல்ல இணையத்துல எல்லாம் தேடி பார்த்தா கிடைக்கல. அப்ப இன்னொரு வயசான ஒரு பாட்டிகிட்ட கேட்கும்போது கராச்சி சேலைன்னா அது என்னன்னா, அதெல்லாம் அந்த காலத்துல உள்ளது, இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எங்க இருக்கு, அடிச்சு துவைச்சா கிடக்கும் 2-3 வருஷத்துக்கு அப்படின்னு. அந்த அன்னைக்கு அப்ப அது அந்த அந்த அவர் அதை மையப்படுத்துறாரு, அந்த கராச்சி சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு தன்னை தயார்படுத்திட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. தட்டுகள்ல வச்சிருந்த ரோஜா பூக்கள்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ இன்னைக்கு நம்மளை எடுத்து ஜானகி தலையில ஃபுல்லா சுட்டுக்க போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா பூக்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்படலாம். பொதுவாவே பெண்கள் வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் அழகுபடுத்துறதை விட அந்த பொருட்கள் எல்லாம் பெருமைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். உண்மை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு பூச்செடியில பூக்குது, அந்த பூத்த மலர அது யாராவது ஒரு விதத்துல பயன்படுத்தினா மட்டும்தானே அதனுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. அது ஒரு பெண்ணா இருக்கலாம், இல்லை அந்த பூ இதற்காக சமர்ப்பிக்கப்படலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த பூவினுடைய வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு நிறைவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பெண்கள் பூ சூடுறது இதெல்லாம் என்னன்னா பூக்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ரோஜா பூக்கள்லாம் அந்த ஜானகி தலையில இருக்கிறதுக்கு அவ்வளவு பிரியப்பட்டுச்சான். அப்பாடி இன்னைக்கு நம்ம ஜானகியுடைய தரையை இவ்வளவு தூரம் அலங்கரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலங்கரிச்சிட்டு இருக்காளாம். இவ்வளவு அழகியான இந்த ஜானகி வந்து யார் வெளியே கூட்டிட்டு போவான்ட்டு இவ்வளவு தூரம் கிளம்பிட்டு இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய கணவர் ராஜாராம் அப்படிங்கிறவர் தான். ராஜாராமுக்கு உண்மையிலுமே ஜானகி கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரம் தான். அப்படிதான் அந்த கதையை நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தோணும். அப்ப ராஜாராம் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கா. ராஜாராம் வேலைக்கு போயிருக்காரு. ராஜாராம் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஜானகி வரதை பார்க்கும்போது, அவளுடைய அழகை பார்க்கும்போது எழுத்தாளர் எப்படி பரிவிக்காருன்னா, சௌந்தர்ய லட்சுமியே பூமியில வந்து இறங்கின மாதிரி இருக்கான். அந்த அளவு ஜானகி வந்து அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாகவும் அந்த பெண்மையை அவ்வளவு இதா எழுதியிருக்காரு. ஒரு சிறுகதையில இவ்வளவு பெரிய வர்ணனைகளை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது எனக்குமே கொஞ்சம் யோசனையா தான் இருந்தது. ஏன்னா சிறுகதையில பெரும்பாலும் வர்ணனைகளை பார்க்க முடியாது. தூமசி அதை ரொம்ப அழகா கையாண்டிருக்காரு அப்படிங்கிறதுதான் ஒரு சிறப்பான விஷயம். அப்ப ரகுராமன் வந்து அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வராரு. வரும்போதே மனுஷன் என்ன பண்றாருன்னா கதவை ஓங்கி ஒரு தள்ளு தள்ளிட்டு வராரு. தள்ளிட்டு வந்தோடனே தன் கையில இருந்த பேப்பர் கட்டை தூக்கி தூக்கி வீசுறாரு. அதை அவர் எழுத்தாளர் எப்படி பதிவு பண்றாருன்னா, ஒரு பெரிய பேய் காத்து வீட்டுக்குள்ள அடிச்சு நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு ராஜாராமுடைய உள்ள வருகை அப்படின்ட்டு. அப்ப உள்ள ராஜாராம் வந்த உடனே அங்க இருந்து ஜானகி ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து ஓடி வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு உடனே அவரு ஒரு கனத்த குரல்ல காப்பி ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அந்த அன்னைக்கு உடனே ஜானகி இன்னைக்குதான் நம்ம வெளியே போறோமே அப்படின்னு கொஞ்சம் இழுத்து சொல்றதுக்காட்டியும் அவர் சொல்றாரு, ஓ வேலைக்கு போயிட்டு வர மனுஷனுக்கு முழுசா ஒரு காப்பி கொடுக்க கூட நேரம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே ஜானகிக்கு வந்து ஒரு மாதிரி மூஞ்சி சுருங்கிறது. இயல்பா எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியதா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு எங்கேயாவது மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற போது என்னன்னா மனசுல வந்து நிச்சயமா அந்த வாட்டான் வந்து மனசு உணரும், அதை வெளிப்படுத்தாட்டாலும் அதை முகம் காட்டி கொடுத்துரும். அந்த சூழ்நிலையில தான் ஜானகி இருந்திருக்கா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு நான் என்னுடைய வாசிப்புல. அதுக்கப்புறமேட்டு அதோட நிறுத்தாம ரகுராமன் என்ன இவ்வளவு பெரிய அலங்காரம் அப்படின்னு உடனே, இல்ல ஜானகி சொல்றேன் இன்னைக்கு சினிமாக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு உடனே ராஜாராம் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு கோபத்துல டக்குன்னு என்ன பண்றாருன்னா ஜானகிய பார்த்து கேட்கிறாரு, கொட்டகையில யார மயக்க இத்தனை பெரிய அலங்காரம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த வார்த்தையில விஷம் தடவி இருந்துச்சு. அத ரொம்ப பதிவு பண்ணியிருக்காரு தூமுசி. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு. அவ அப்படியே ஈட்டிய வச்சு குத்துன மாதிரி வருத்தப்படுறா. ஜானகியோடைய அந்த வேதனையை அவர் சொல்லியிருக்கும் போது அதை படிக்கும் போது நம்ம என்னன்னா உண்மைக்குமே இந்த மனுஷன் என்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும். அப்படி கேட்ட உடனே அவ வந்து அப்படியே ஒடிஞ்சு போயிடுறா. அவளால எதுவுமே பேச முடியல. கண் நிறைய கண்ணீர் பொங்கி வந்துகிட்டு இருக்கு. அவ என்ன பண்றாருன்னா அப்படியே ஓடி இது பண்றா. அவளுடைய உடலுடைய அதிர்வும் அவளுடைய மனசினுடைய அதிர்வும் எவ்வளவு சந்தோஷமா அவளுடைய தலையில ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருந்த ரோஜா பூக்கள் அத்தனையும்
அப்படியே தரையில புலபுலன்னு விழுந்துருச்சான். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. ஒரு சந்தோஷமா இருக்கா, அப்படி அந்த பூக்கள் எல்லாரும் அப்படியே சந்தோஷமா அவளுடைய தலையை அலங்கரிச்சிட்டு இருந்தது. அந்த இவளுடைய அந்த வார்த்தை, அந்த மனம் உணருது, அந்த மனம் ஒரு பதட்டத்தை உண்டாக்குது. அந்த பதட்டம் வந்து ஜானகியினுடைய அந்த பதட்டத்தை அந்த அவ தலையில இருந்த பூக்கள் உணர்ந்து, பூக்கள் அப்படியே கொட்டிருச்சான் தலையில. அப்படியே ச்சே, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற இவ தலையிலயே அப்படி இருக்கணும்னு யோசிச்சுச்சோ என்னமோ தெரியல. அந்த பூக்கள் வந்து அப்படியே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அப்படி எழுதிட்டு அந்த அன்னைக்கு இவர் போய் எல்லாம் சட்டை கிட்டையெல்லாம் எல்லாம் மாத்திக்கிட்டு மாடி ஏறி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க உடனே எப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. அன்னைக்கு அவருடைய அலுவலகத்துல இவரு ஹெட்லாக்கா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவருடைய தலைமை ஹெட்லாக் என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் கையூட்டு வாங்கியிருக்காரு. அந்த விவகாரத்துல என்ன பண்ணிட்டாருன்னா அவர் மாட்டிட்டாரு. அவர் மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா அவர் கூட வேலை பார்த்தவங்களையும் கைய காட்டி பங்குதாரர் மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப அவருக்கு இணையான ஒரு அதிகாரி வந்து ராஜாராம பார்த்து சொல்றாரு, யோ ராஜாராம், என்னையா நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்துல உமக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த கேட்கக்கூடிய அந்த மேலதிகாரியின் பேரு வந்து கூட பதிவு பண்ணிருக்காங்க, கல்யாண ஐயர் அப்படின்ட்டு. அந்த கல்யாண ஐயர் அப்படிங்கிற அந்த பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த மனுஷனுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஒரு கனத்து போய் இருந்திருக்கிறாரு. நம்ம நல்லா வேலை பார்க்கிறோம், நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, இவர் பண்ண அந்த ஹெட்லாக் பண்ண தப்புக்கு கூட இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த தண்டனை அனுபவிக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவரு அந்த வார்த்தையை அந்த கூட அவர் கேட்டுக்கிட்டே இருந்த உடனே அவர் மனசு தாங்க முடிய மாட்டேங்குது. அந்த கோபத்துலதான் வீட்டுல வந்து ஜானகி கிட்ட அவ்வளவு முரட்டுத்தனமா நடந்திருக்காரு ராஜாராம். அப்ப இதெல்லாம் அவர் யோசிச்சுக்கிட்டு மாடியில போய்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த அன்னைக்கு திடீர்னு சொல்லுது, சே, இந்த ஹெட்லாக்னால நம்ம ஜானகி இவ்வளவு தூரம் திட்டி இப்படி பண்ணிட்டோமே, அதுவும் அவளை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டிருக்க கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசு நொந்துட்டு இருக்கலாங்கிற நேரத்துல அவர் வீட்டு வாசல்ல அந்த கல்யாண ஐயர் வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே தம்பி அப்படின்னு சத்தம் கொடுக்குறாரு. இவரு உடனே எட்டி பார்த்துட்டு, இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வையிலேயே பதில சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. கீழே இறங்கின உடனே அவர் கேக்குறாரு, என்ன விஷயம் சார் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. தம்பி தப்பா நினைச்சுக்க வேண்டாம், ஏதோ ஒரு பதட்டத்துல தெரியாம பண்ணிட்டேன். என்ன தெரியாம பண்ணிட்டேன், அதான் உங்களுடைய பாவத்துல பங்கு சேர்த்துட்டீங்க, இதுல தெரியாம பண்றதுக்கு என்ன இருக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் ஆனா அந்த ஹெட்லாக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை, பொதுவாவே இது எல்லா அலுவலகங்களையும் எல்லாரும் சந்தித்ததா கூட இருக்கலாம், அல்லது யாராவது ஒருவர் சந்தித்ததை நம்ம பார்த்ததாக கூட இருக்கலாம். அவர் நல்ல மனுஷனாதான் இருப்பாரு, நல்ல மனுஷனாதான் இருப்பாரு. அவர்கிட்ட எதுவுமே அப்படி ரொம்ப பெரிய குற்றத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருடைய மேலதிகாரிட்ட இருந்து ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை தடுமாறி வார்த்தைகள்ல பொய் சொல்லிடுவாரு. அந்த பொய்ய மேலதிகாரியும் கண்டுபிடிச்சிருவாரு, இது பொய் தான் சொல்றான் அப்படின்ட்டு. ஆனா சொல்லி முடிச்ச உடனே அது என்ன ஆகும்னா அந்த குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. சே, இப்படி பண்ணிட்டோமே, நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. அப்படி இல்லாத மனிதர்கள் யாருமே ஒரு அலுவலகத்துல தொடர்ந்து பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இது என்னுடைய கருத்து. அப்படிங்கும் போது தோமுசியும் அப்படிதான் அந்த ராஜாராமுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்காரோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்ப கல்யாணராமர் வந்து ராஜாராம வந்து நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணாத அந்த பையனையும் சேர்த்து நம்ம மாட்டி விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டுதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வராரு. மன்னிப்பு கேட்க வரும்போது ராஜாராம் மனசு அது ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நீ சும்மா வாய்ஸ் அவளாளுக்கு என்னத்தையாச்சும் பேசுற வாய்க்கு வந்ததெல்லாம் நான் அதை கேட்டுட்டு இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு ஒப்புக்க மனசு கொஞ்சம் கூட அதுக்கு ஏத்துக்கிறதுக்கு பக்குவம் இல்லை. ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு காலகட்டத்துல கைய பிடிச்சிடுறாரு. கைய பிடிச்சு இருக்கணும்னு அதுதானே மனிதம். நம்ம எவ்வளவோ பெரிய தப்புனாலும் பண்ணிருக்கலாம், ஆனா ஒருத்தர் வந்து நெருங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மூஞ்சுக்கு நேரா வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப இதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேன், அவங்கள வந்து நம்ம கடுமையா அந்த நேரத்துல திட்டிட மாட்டோம்.
என்ன சொல்லுவோம்னா, தப்புதான், வேற என்ன பண்ண, சரி விடுங்க, இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க, இதே மாதிரி யாருக்கும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விலகுவோம். இது நிறைய நடந்திருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையை தான் ராஜாராமும் கல்யாணராமும் ரெண்டு பேரும், கல்யாண ஐயர் ரெண்டு பேரும் அந்த இது பண்றாரு. அப்ப ராஜாராம் சொல்றான், இதெல்லாம் என்ன, நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, இவ்வளவு தூரம் பண்றீங்க, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, ரெண்டு பையன், ஒரு பொண்ணு வேற இருக்கா, பெரிய பையன் படிப்பு முடிச்சுட்டான், ரெண்டாவது பையன் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, பொண்களை வேற கரை சேர்க்கணும், இந்த 80 ரூபாய் சம்பளத்துல எதெல்லாம் தான் நான் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே ராஜாராமுக்கு ஒரு உணர்வு தட்டுப்படுது. ஆமா, கரெக்ட், சரிதானே, கொடுக்குற 80 ரூபாயில எதெல்லாம் அந்த ஆள் பண்ணுவார் என்ன அப்படிங்கிற மாதிரி இது பண்றாரு. சரி, சரி சார், பாப்போம், நான் எதுவும் நினைக்கல அப்படிங்கிறாரு. அவருக்கு என்ன சொல்றாருன்னா, இல்ல தம்பி, நீங்க உண்மைதானே, மனசார தானே சொல்றீங்க. இல்ல சார், நான் அதெல்லாம் மறந்துட்டேன், நான் எதுவும் நினைச்சுக்கல, மறந்துட்டேன், விடுங்க சார் அப்படிங்கிறான். சரி தம்பி, இருந்தாலும் வயசுல சின்ன பையனா இருந்தாலும் இன்னொரு முறை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு உடனே ராஜாராம் சொல்றாரு, என்ன சார் மன்னிப்பு எல்லாம் சொல்றீங்க, உங்க வயசுக்கு அதெல்லாம் கேட்காதீங்க, விடுங்க, நான் தான் மறந்துட்டேங்கிறோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்னைக்கு ராஜாராம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போன உடனே, கல்யாணம் நம்ம நகர்ந்து போன உடனே ராஜாராம் வந்து பழையபடி வீட்டுக்குள்ள நுழையிறாரு. வீட்டுக்குள்ள நுழையும் போது ராஜாராமுக்கு மிகப்பெரிய ஒரு இது பண்ணுது. அலுவலகத்துல ஒரு தப்பு நடந்துச்சு, அதுக்கு அந்த அதிகாரி வந்து, அதனால நம்ம பாதிக்கப்பட்டோம், அதிகாரியும் வந்து நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஜானகி என்ன தப்பு பண்ணா, நம்ம ஏன் அவளை இந்த வார்த்தை கேட்டோம், கண்டிப்பா அவட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமோ அப்படின்னு சொல்லி மனசு நினைக்குது. மனசு வந்து ஜானகி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது மனசு நினைக்குது. ஆனா அங்க வந்து அவர் வந்து ஒரு ஆண் இல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 70களில் எழுதப்பட்ட ஒரு கால சூழ்நிலை. அப்படிங்கையில போய் டக்குன்னு உடனே இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து 70களில் உள்ள காலகட்டம், அதுதான் சரியா. அப்ப அது நினைச்சுக்கிட்டே அவர் உள்ள வந்துட்டு இருக்காரு. உள்ள வந்துட்டு இருக்கையில, என்னதான் இருந்தாலும் யார மயக்க இந்த அலங்காரம் கேட்டிருக்க கூடாதுல்ல அப்படின்னு ஒரு கேள்வி, அதுக்கு அவர் மனசுல தோன்ற பதில பாருங்க. ஆமா, நான் கேட்காம அந்த கேள்வி அவளை பார்த்து வேற எவனும் கேட்டுற முடியுமா அப்படின்னு தோமஸ் எழுத்தாளர் எழுதுறாரு. அவ நான் தான் அவளை திட்டுனேன், நான் தான் திட்டுனேன், ஆனா என்ன தவிர வேற யாரும் அந்த கேள்வி அவளை கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்களேன், இது வந்து இயல்பாவே நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வீட்டுல வந்து சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள போய் யாராச்சும் விலைக்கு பேசவோ அல்ல வேற ஏதாச்சும் ஒரு விவகாரத்துக்கு என்ன இப்படிலாம் பண்றீங்க, என்ன இதெல்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே கோவம் வரும். கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே கோவம் வரும். இவரையா கூப்பிட்டோம், இவர் எதுக்கு இப்படிலாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கோவம் வரும். அததான் ராஜாராமும் அவர் மனசுக்குள்ள அந்த கேள்விக்கு பதிலா அவரே எடுத்துட்டு அவரே அந்த பதிலை தேர்த்துக்கிட்டு போறாரு. போய் ஜானகி அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜானகி ஒண்ணு எதுவுமே நடக்கல, இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல, நான் கிளம்பல, எதுவுமே பண்ணல, நான் வீட்லயே இருந்தேன். ஜானகி மனசுல என்ன நினைக்கிறா பாருங்க, நம்ம என்ன அப்படி பெரிய கொலகுத்தமா பண்ணிட்டோம், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நம்ம என்ன பெரிய அப்படி வாரி கட்டிக்கிட்டோம், ஒன்றும் செய்யலையே, சினிமாக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு, கிளம்பி இருந்தேன், இது ஒரு குத்தமா, ஏதோ அலுவலகத்துல என்னதான் கோபமா இருக்கட்டுமே, வேலை பழுவில ஏதாச்சும் அங்க எதுவும் பிரச்சனையா இருக்கட்டுமே, அதுக்காக இந்த வார்த்தையை கேட்பாரா அப்படின்னு அவ மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அவளே கேள்வியும் கேட்டுட்டு அவளே ஒரு பதிலையும் சொல்லிக்கிறா. சரி, என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷன் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்துட்டு வராரு, அவர் வந்த உடனே நான் என்ன பண்ணிருக்கணும், ஒரு காப்பியை போட்டு வச்சுட்டு கூட அதுக்கப்புறமேட்டு கூட நான் அந்த கிளம்பி உட்கார்ந்துட்டு எங்க சினிமாவுக்கு போலாமா, கிளம்பட்டுமான்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு கிளம்பி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மனசுல ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலையும் அந்த அம்மாவே கேட்டுக்கிறான், ஜானகியே கேட்டுக்கிறான். கேட்டுட்டு இது பண்ண உடனே கேட்ட உடனே ராஜாராம் அப்படியே பேசலான்னு கிட்ட முணுமுணுத்துட்டே இருக்கல, இந்தாங்க காப்பி அப்படின்னு சொல்லிட்டு காப்பி டம்ளரோட ஜானகி வந்து ராஜாராம் கையில காப்பியை கொடுக்குறான். ததும்ப காப்பியை கொடுக்குறான். நனி கொடுத்த உடனே, சரி சரி கிளம்பு, சினிமாவுக்கு போலாம் அப்படிங்கிறா. உடனே ஜானகி சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு தலையில போட்ட அந்த ஜிலேபி கொண்டையெல்லாம் அவுத்தர்றா. கண்ணில் போட்டிருந்த கண்மையெல்லாம் தொடச்சி துணியை வச்சு தொடச்சு விடுறதா. ஏற்கனவே பூவெல்லாம் உளுந்து போச்சு. அந்த கராச்சி சேலையை என்ன பண்றாருன்னா, வெளியே போகலாம் கட்டிட்டு போகணுங்கிறதுனால உடனே அந்த சேலையை மாத்தி வேற ஒரு துணியை கட்டிக்கிறான். இப்ப இந்த சூழ்நிலையை இது பண்ண உடனே இந்த காப்பி நுரையோட அந்த வாங்குறாரு. வாங்கிட்டு அவருக்கு என்னன்னா, மனசுக்குள்ள மனுஷன் தானே அவரும், ஏதோ ஒரு மெடலர் இருக்கு. ஆனா அவர் மனசுக்கு தெரியுது நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த தப்புக்கு அவருக்கு ஒண்ணு டக்குன்னு ஒரு மன்னிப்போ எதுவுமே கேட்க தோணல. உடனே என்ன பண்றாரு, காஃபி நுரையில உள்ள குமிழிய ஊதி விட்டுட்டு காஃபியை குடிக்கிறாரு. அதே நேரத்துல ஜானகி கையில இருந்த காஃபி, கொஞ்சம் காஃபி இருந்தது. அந்த காஃபில இருந்த குமிழிகள் எல்லாம் உடைஞ்சி வெறும் காஃபி மட்டும் இருக்குது. அந்த மீதி காப்பியை ஜானகி குடிக்காம அப்படியே ராஜாராம் உடைய டம்ளர்ல ஊத்திடுறது. கதை அவ்வளவுதான் முடியுது. இதுதான் அந்த குமிழிங்கிற கதையில எழுத்தாளர் பதிவு பண்ணியிருக்குது. ரொம்ப சின்ன கதை. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. இது அப்படியே படிச்சுக்கிட்டு ஒரு 2-3 பக்கங்கள் கதை தான். ஆனா 3 பக்க கதையில ஒருத்தருடைய ஒரு வாழ்க்கை அத்தியாயம் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம்ங்கிறது ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல கணவன் மனைவிங்கிறவங்களுக்குள்ள எப்படி இருந்திருக்காங்க, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ரெண்டையுமே மனுஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. பொதுவா பாருங்க, ஒரு ஆணுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற அந்த மனசு வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனா அந்த பெண் அந்த மன்னிப்பை அவன் கேட்ட விதத்தை அந்த பெண் புரிஞ்சுக்கிறா. இந்த மனுஷன் இப்படிதான் கத்துவான், புலம்புவான், எல்லாம் செய்வான். அவனுக்கு மன்னிப்பு கேட்கறது மட்டும் தெரியாது. அதுக்கு மட்டும் அவனுக்கு மனசே வராது. அவனை பத்தி நல்லா தெரியும். நல்லவன் தான், அவன் நல்லவன் தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன, மனுஷன் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஏதா பேசினாலும் சரி, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படிங்கறதுனால, எங்க மனசுல உள்ளதை எதையாச்சும் ஒண்ணு நம்ம சொல்லிட்டோம்னா நம்மள எதுவும் நினைச்சிருவாங்களோங்கிறதுனால அந்த முரட்டுத்தனம் மட்டும் உண்டு. என்ன பண்ண, சிரிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு இதா இருக்கு. இந்த கதையை நான் நேத்து 2 நாளைக்கு முன்னாடி தான் படிச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் கதையை படிச்சுட்டேன். அப்ப படிச்சு முடிச்ச உடனே இப்ப நான் நினைச்சிட்டு இருந்த இது என்னன்னா, முன்னாடி பெண்கள்லாம் இப்படிதான் இருந்திருக்காங்க என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து என்னுடைய அலுவலகத்துல என்னுடைய மேலாளர் ஒரு பெண், ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நிறைந்த ஒரு பெண். அப்ப அவங்க என்னன்னா, மாலை வேலையில கொஞ்சம் விடுப்பு எடுத்திருந்தாங்க. திருப்பி காலையில விடுப்பு எடுத்திருந்தாங்க. மதியம் வராங்க, வந்துட்டு அவங்களுடைய வழக்கமான பணிகளை தொடர்றாங்க. அப்ப அவங்கள சந்திக்க போறேன். போயிட்டு இருக்கையில திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, கைய இப்படி ஏதோ வைக்கிறாங்க. இப்படி வைக்கும் போது என்ன ஒண்ணு, அப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. அப்ப நான் உடனே, என்னாச்சு மேடம், என்ன கையில அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல சமையல் பண்ணும்போது கையில எண்ணெய் பட்டுருச்சு. இப்ப எனக்கு டக்குன்னு ஒரு சிந்தனை என்ன ஆச்சுன்னா, தோமூசியை நினைச்சுக்கிட்டேன். என் அலுவலகத்துல கிட்டத்தட்ட 57 பேர் இருக்கிறாங்க. அதுல 70 விழுக்காடு பேர்கள் ஆண்கள் தான். ஆனா எந்த ஆண்கள் கையிலையும் ஒரு எண்ணெய் காயமோ, காய்கறி வெட்டின அந்த காய்கறி வெட்டி கத்தியினால கையை வெட்டினதோ, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, இன்னைக்கு ஆண்களும் சமைக்கிறாங்க, பெண்களும் சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசுறாங்க, நிறைய சொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அது எல்லாமே எல்லா இடத்துலயும் நடந்துறது இல்லை. இன்னமும் சில ஜானகிகளாகவே இருக்கிறார்கள். சில ஜானகியினாலவே சில பேர் ராஜாராமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நிறைய ஆண்களை சில பெண்கள் அப்படிதான் வச்சிருக்காங்க. என்னன்னா, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவர் அப்படிதாங்க, அவர் பேச மாட்டாரு, அவர் கடைக்கு போக மாட்டாரு, அவருக்கு எதுவுமே வாங்க தெரியாது, நான் தான் எல்லாம் பேசணும், வீட்டுல எல்லாமே நான் தான் பண்ணணும், எல்லாமே நான் தான், எல்லாமே. ஆண்களும் அதே மாதிரிதான். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கு என்ன தெரியும், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்தி விட்டோம்னா அடுத்த பஸ் ஏறிட்டு திருப்பி வந்துருவான்னு நினைக்கீங்க? அவளை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் வண்டி எடுத்துட்டே போனோம் அப்படிங்கிற மாதிரிதான். எப்ப 20-25வது ஆண்டுல இப்ப இருக்கிற காலகட்டத்திலயும் இருக்குது. பெண்கள் நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய இடத்துல வந்துட்டாங்க, எல்லா இடத்துலயும் ஆளுமை பெற்றிருக்காங்க, எல்லா மேடைகள்லயும் பேசுறாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, இவங்கெல்லாம் என்னைக்காச்சும் நம்ம தமிழ் கூட்டத்துக்கு அவங்க கிட்ட நிறைய இலக்கிய கூட்டங்கள் நடக்குது.
நிறைய இடத்துல கூட்டங்கள் நடக்குது. நம்ம கூட்டத்துக்கு போறோம். நம்மளுடைய என்ன இருக்கு, நைட்டு வரமாட்டேன், கதவை அடைச்சுக்கோ, நீ சாப்பிட்டு முடிஞ்சா தோசையை சுட்டு நீ எடுத்து வச்சிரு, நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, நீ சாப்பிட்டு. என்னைக்காச்சும் ஒரு நாள், ஏமா நீ வாயம்மா என் வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருக்க, பிடிச்சா பாரு, பிடிக்காட்டா இது பண்ணு. சரி நான் போயிட்டு வரோம்ல, நீ ஏன் வீட்டுல ஒத்தையில அடைஞ்சிட்டு இருக்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் பார்த்துட்டு வா, என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறதுனா இதெல்லாம் உண்மைக்குமே சொல்ற. ஆஹ் சில விஷயங்களை நம்ம உள்வாங்கும் போதுதான் சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு தோணுது, இப்படிலாம் இருக்கதான் செய்யுது என்ன அப்படின்ட்டு. அந்த விதத்துல நீர்க்குமிழி வந்து உண்மைக்குமே சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிய ஒரு கதை. எழுத்தாளர் தோமுசி அவர்கள் வந்து என்னன்னா நம்ம நெல்லை மாவட்டத்துல கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். நம்ம நெல்லை மாவட்டம் உண்மைக்குமே சொல்றேன், திருநெல்வேலியில பிறந்திருக்கேன், திருநெல்வேலியில இருக்கிறேன், திருநெல்வேலியில உள்ள காத்துக்களை நானும் சுவாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இதுவே பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். இதுவே எங்களுக்கு வரம் தான் அப்படிங்கிறத மிக பெருமையா சொல்லிக்கலாம். இதை விட வேற கர்வம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே இருந்த மண்ணு, சுவாசிச்ச இடத்துலதான் நான் நடக்கிறேன், அவங்க நடந்து போன பாதையில தான் நானும் நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது நினைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. சிறுகதை ரொம்ப ரொம்ப சின்ன சிறுகதை தான் அந்த கும்பலி. ஆனா இதனுடைய கருத்து ஆழங்கிறது ரொம்ப 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 பெருசு. அந்த வர்ணனையா இருக்கட்டும், தோமுசி அவர்கள் சொன்ன அந்த சின்ன 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 அங்கங்கே கொடுத்த அந்த விளக்கங்களா இருக்கட்டும், அந்த வர்ணனைகளா இருக்கட்டும், அந்த ஒரு பெண் எப்படி இது பண்றா, ஒரு ஆண் எப்படி இருந்திருக்கா, சில விஷயங்களை பெண்கள் வந்து அப்படியே அவங்க வந்து ஏத்துக்கலாம் இல்ல. அந்த நம்ம எப்படி ஒரு கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிக்கிட்டோமோ அதே மாதிரி அந்த பெண்ணும் ஒரு கேள்வியை கேட்டு ஒரு பதிலும் சொல்லிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வச்சிருக்கா குமளி. உண்மையிலுமே நாம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு கதை. எல்லாரும் படிச்சு பாருங்க, தோமுசியினுடைய கதைகளை எல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. இந்த சிறுகதைகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போற மாதிரியே இருக்கும், ஆனா கதை முடிவு வேற எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துற மாதிரி இருக்கும். புதிதாக புத்தகம் வாசிப்பாளர்களாக இருக்கட்டும், இல்ல புதிதா இனிமேதான் நான் படிக்க போறேன், இது வரைக்கும்லாம் சிறுகதை இந்த மாதிரிலாம் படிச்சது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் தோமுசியினுடைய புத்தகங்களை கையில கொடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு, வார்த்தை சொல்லாடல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறமேட்டு அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாஷ்யம், அதுவும் கிட்டத்தட்ட என்னன்னா வட்டார வழக்கிலே இல்லை. இப்ப நெல்லை மாவட்டம்னா நெல்லை மாவட்டத்தை அங்கங்க அவருடைய கதைகள்ல சின்ன சின்ன இதை அடையாளப்படுத்திருக்காரோ தவிர அதுல வந்து நெல்லை மண் வட்டார வழக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வட்டார சொல்லாடல்ல கிடையாது. அதனால அப்படி ஒரு மகான் எழுதிய சிறுகதையை இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி நான் சொல்றதுக்கு நல்லத ஒரு வாய்ப்பினை உண்டு பண்ணி கொடுத்த முனைவர் முருகன் ஐயன் அவர்களுக்கும், தோழர் அரார்மா அவர்களுக்கும், மற்றும் இக்குழுவில் இந்த நிகழ்வினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் தோழர், நன்றி. கதை சொல்லல் போகிற போக்கில் கதை சொல்ல எப்படி சொல்றது, கதை அப்படியே இருக்கிறது அப்படியே சொல்லாம நீங்க உள்வாங்கிக்கிட்டு நீங்க கதை சொல்றது மாதிரியான ஒரு கட்டமைப்பு அது கதை சொல்லிக்கே உண்டு. சிறப்பு சொல்லவே வேணாம். வள்ளியை பொறுத்த மட்டும் போன முறையே சிறப்பாக செய்கின்ற பொழுது இப்ப சொல்லவா வேணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பிரமுகத்தின் சார்பாக தோழமையோடு வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற சிவசுப்ரமணியா தொடங்கி வைப்பார்கள். யாராவது பின்னூட்டம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கையை உயர்த்தி பண்ணீங்கன்னா வசதியா இருக்கும். நான் அடுத்தடுத்து கூப்பிடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா நம்ம வரிசையா 2-3 பேரை தினமும் நம்ம கூப்பிடுவோம். ஏன்னா அவங்கள மட்டுமே கூப்பிடுறோம் நீ யாரும் நினைச்சிட வேண்டாம். கையை உயர்த்தினால் கண்டிப்பா வாய்ப்பு தருகிறேன். ஒருவேளை கையை உயர்த்த தெரியலன்னா கூட ஆன் பண்ணி ஐயா நானும் பின்னூட்டம் சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்க எங்களுடைய சிவசுப்ரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த குமிழிங்கிற இந்த கதைய திரு பள்ளி சேர்மலிங்கம் அவர்கள் மிகவும் ரசித்து சொன்னார். அதுதான் முக்கியமானது. அந்த வர்ணனைகளை கூட ஒண்ணு விடாம ரொம்ப உள்வாங்கி சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பொதுவா எந்த ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வெளியில காலணியை கழட்டி விடும் போதே
தன்னுடைய அலுவலக பிரச்சனைகளை எல்லாம் கழட்டி விட்டுட்டு தான் உள்ள வரணும். இவர் அப்படி இல்லை. உள்ள அந்த பிரச்சனைகளோடே வராரு. அந்த பூக்கள் அந்த ஜானகியினுடைய தலையில இருந்ததை பற்றி வர்ணிச்சு சொன்னாரு. இது வைரமுத்து அவர்களும் ரொம்ப ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. அந்த பூக்கள் வந்து அவர் கூந்தல்ல இருக்கிறதுனாலதான் அழகு அப்படின்னு சொல்லுது. இவர் அத ஒரு இதா ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடத்தான். ஒற்றை காலில் நிக்கிறது என்ன? அது தவம் இருந்து இவளுடைய தலையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் பூக்கள் கொஞ்ச நேரத்துல உதிர்ந்துருது. அது என்ன? ஜானகியினுடைய உள்ள கொதிப்பு அப்படியே தலைக்கு போய் சூடாகி அந்த பூக்கள்லாம் வாடி உந்துது மாதிரின்னு கற்பனை பண்ணிக்கலாம். இந்த கதை முழுவதும் நேர்மைக்கும் லஞ்சத்திற்கும் இடையே நடந்த மனப்போராட்டம். ஆனா நான் லஞ்சம் வந்து நேர்மைகிட்ட மன்னிப்பு கேட்கறது மாதிரி சொல்றாரு. அது இந்த வரையும் உள்ள வரையும் காப்பி கேட்கறது. பிறகு யார மயக்க இந்த அலங்காரம் பண்ணியிருக்க, அதெல்லாம் ரொம்ப கடுஞ்சொல். அந்த கடுஞ்சொல்லுக்கு அவர் மன்னிப்பு மட்டும் கேட்கக்கூடாது, மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவு பெரிய யார மயக்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் ரொம்ப திமிரு. அந்த மாதிரி நல்லா நுட்பமாக எழுதியிருக்கிறாரு. இந்த கதையில கடைசியில முடிவுல வந்து தோமிசி அவர்கள் காப்பில குமிழ்கள் உடைந்து அப்படியே மறைந்து போகிறது. இது அந்த ஜானகியின் மனம் வந்து உடைந்து மடிவதை தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காப்பியில் உள்ள குமிழ்கள் உடைந்து மடிவதை போல ஜானகியினுடைய மனம் உடைந்து மடிந்தது என்பதை சொல்லாமல் அந்த அந்த ஊமையோட நிறுத்திக்கிட்டார். அதுதான் அந்த கதாசிரியர்களுக்குள்ள ஒரு சிறப்பு. அதை வச்சு நீங்க எதை உய்த்து உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்க யோசிச்சு முடிவை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அழகான கதை. ரொம்ப ஆணாதிக்கத்தை தான் குறிப்பிடுது. அந்த காலத்துலயும் சரி, இப்பவும் அப்படித்தான். பெண்கள் வந்து மனக்காயங்கள் உடம்பு மட்டும் இல்ல, உடம்புல காயப்பட்டதை இவர் அலுவலகத்துல உள்ள ஒரு பெண்ணு உடம்புல காயப்பட்டது சொன்னாப்புல, மனதிலையும் இன்றைக்கும் பெண்கள் காயப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த கதை எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்பதை சொல்லி என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ரேவதி அம்மா, சகோதரி. தமிழ்நாடு கலை தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதையை சொல்லி வள்ளி சேர்மலிங்கம் அவர்கள் மிக அருமையாக கதையை சொன்னார்கள். அகிலன் என்னவோ அவர் பேச்சுலர்னு போட்டிருக்காரு, எதுக்குன்னு தெரியல. அடுத்தால அவர் 3 நண்பர்களை வேற சேர்த்து விட்டுருக்காரு. அஜித், சங்கர், பிரேம்குமார் இவங்களெல்லாம் சேர்த்தது. இப்ப ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கதை சொல்லிகள் அவர்களுக்கு நண்பர்களை சேர்த்துவிட்டாலே நம்ம இலக்கிய கூட்டம் மிக பறந்து விரிந்ததாக ஆகிவிடும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அக்கா, இணைப்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். சகோதரி வருந்தொட்டிங்க, அவங்களுடைய தோழி அறச்செல்வி. மகாலட்சுமிமா, அடுத்து நீங்க சொல்லலாம். அறச்செல்வியம்மா, அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம், அக்கா வந்துட்டாங்க, ஒரு நிமிஷம். சரி. சகோதரி, தொடரலாம், நீங்க தொடரலாம், உங்களுக்காக காத்திருக்கிறோம். அது நேர்மையா ரொம்ப சிரமம்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க நேர்மையா இருக்கிறதுக்கு சமுதாயத்துல நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்கு. அதே நேரத்துல அந்த நேர்மையானவனுடைய மனைவியா இருக்கிறவங்க ரொம்ப பொறுமை உள்ளவங்களா இருக்கணும். இது வந்து என்னுடைய இந்த கதையை படிக்கும்போது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் ஞாபகம் வந்தாங்க. எங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் இப்படித்தான் சிரிச்சிடுன்னு விழுவாரு. ஆனா எங்க அம்மா அமைதியா பொறுமையாவே சிரிச்சுட்டு போவாங்க. நாங்க அவங்கள்ட்ட சண்டை போடுவோம், ஏமா உனக்கு என்ன ரோசமே வராதா, எதுக்கு அவர்கிட்ட வசம் வாங்கிட்டே இருக்க அப்படின்ட்டு. ஆனா 2 பேரும் அந்யோன்யமா அந்த கல்லூரியில நடந்த கதையை பூரா எங்க அம்மா பெரிய அறிவாளி மாதிரி நினைச்சு அவர்கிட்ட சொல்லுவாரு. அவங்களும் கேட்டுட்டு சில நேரத்துகள்ல சில கருத்துக்களும் சொல்லுவாங்க.
அதனால எனக்கு இந்த கதையை படிக்கும்போது அந்த நினைவுதான் வந்தது. நேர்மையாக இருக்க மிகவும் கஷ்டப்பட வேண்டும். நேர்மையானவனின் மனைவியாக இருக்க அதை விட ரொம்ப கஷ்டப்படணும். வள்ளி சேர்மலிங்கம் தோழர் மிக அருமையாக கதையை கூறினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. அடுத்ததாக மகாலட்சுமி அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கதையை இவ்வளவு சின்ன கதைய இவ்வளவு ஒரு கம்பீரமாக அழுத்தம் திருத்தமாக ரொம்ப அற்புதமாக தோழர் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம், சிவசுப்பிரமணியம் ஐயா சொன்னாரு, மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும்ட்டு. எந்த ஆண்கள் மன்னிப்பா அப்படிங்கிற எனக்கு அது அந்த வார்த்தையை கேட்ட உடனே சிரிப்பா வந்துச்சு. அதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்புறம் எங்க ஒரு ஜிலேபி கொண்டைன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு காற்றுல அது காணாமே போச்சு. அந்த ஜிலேபி கொண்டை யாருமே அந்த கொண்டைய போட்டு இது வரைக்கும் பார்த்ததில்லை. எனக்கு அது கொண்டைய மறந்து போச்சு. அத அந்த ஞாபகப்படுத்தி இருக்காங்க. பெண்கள் எப்ப பார்த்தாலும் பெண்களுடைய கைப்பைய வச்சு நிறைய ஹேண்ட்பேக்ல வச்சு நிறைய இதெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. பயங்கரமா எங்களை கேலி பண்ணுவாங்க இல்லையா? அத இந்த கவிஞர், இந்த எழுத்தாளர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பெண்கள் அழகுபடுத்துவதை விட அந்த பொருள்கள் எப்படி பெருமைப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். அதுக்காகத்தான் நாங்க இந்த ஹேண்ட்பேக்ல இதெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக உங்க எல்லா ஆண் மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த ரொம்ப கதை அப்படியே நல்ல அழகா நிதானமா பொறுமையா அப்படியே எளிதில் புரியுற அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போறாங்க. என்னைக்குமே பெண்கள் நீர்க்குமிழி போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத இந்த நேரத்துல பதிவு செய்து கொண்டு ரொம்ப அழகா கதை சொன்ன அந்த தோழருக்கும் மற்றும் கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகளுக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி. நன்றி தோழமையே. அறச்செல்வி சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி ரொம்ப நல்ல கதை சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை கொஞ்சம் ரொம்ப மனம் சார்ந்த ஒரு கதையா இருந்துச்சு. ஒரு சீரியஸான கதையை சிரிச்ச முகத்தோடயே அவர் சொன்னாரு. நல்லா கதை கொண்டு போனாரு. ஐயா நம்ம சுப்பிரமணிய ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய கருத்துக்களை, கதையை உள்வாங்கி தன்னோட சொந்த கருத்துக்களையும் சேர்த்து சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு. எந்த இடத்துல எல்லாம் தவறுங்கிறதையும் அவர் சுட்டி காட்டினாரு. நல்லா இருந்துச்சு கதை. அவர் சொன்ன விதம். ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள். நேத்தைய கதை அந்த கணவன் மனைவி, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன், இல்ல நான் தான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன்றன்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தின ஒரு கதையா இருந்துச்சு. இறுக்கமான ஒரு நிலையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இவர் கதை சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. அந்த கதாபாத்திரம் மேல அவ்வளவு கோபம். ஆம்பளைன்ற திமிரு. பொதுவாவே பெரும்பாலான ஆண்கள் பெண்களை அடக்குவதற்கு கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான். அந்த அலங்காரத்துக்கு அவர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டா எவ்வளவு கோவக்கார பொண்ணா இருந்தாலும் அமைதி ஆயிடுவா. இதான் உலகியல் இயல்பா இருந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே முக்காவாசி பாருங்களேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நல்லா வாழ்வாங்க. ஆனா வேலைக்கு போற பெண்கள்லாம் படுற கஷ்டம், வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளவு கதைகளை நான் பார்த்தவன், நேர்ல கேட்டிருக்கேன். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க படுற அவஸ்தை வேற வழியே இல்லாம அதையும் உள்வாங்கிக்கிட்டு அவரு கதாசிரியர் கதை சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா, காய்கறி வெட்டுறது, சூடு படுறது, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன், இதெல்லாம் பெண்கள் தன்னோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக வெளியில சொல்றது. பெத்த தாய்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு அப்படியே இன்னமும் கோபம். அந்த பழசெல்லாம் அப்படியே கண்ணு முன்னே படமா ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கேரக்டர் ஆண்கள் தான் செய்யற தப்ப மறைக்கிறதுக்காக பெண்கள்கிட்ட இப்படிதான் பேசுறாங்க. இல்லைன்னா பெண்களோட வாயை அடைக்கிறதுக்கு இததான் எடுப்பாங்க ஆயுதமா. அவங்களுக்கு நல்லா தெரியும், தான் மனைவி நல்லவள், உத்தமி, ரொம்ப பொறுமைசாலி, எல்லாம் அவருக்கு தெரியும்.
ஆனால் அந்த ஈகோன்றது ஒண்ணு எட்டி பார்க்கும்போது பட்டுன்னு இதைதான் போடுறாங்க ஆண்கள். ஆனா பெண்கள் எவ்வளோ அடிச்சாலும் இவன் தாங்குவான்ற வடிவேல் கதையில அமைதியா உள்வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த கடைசி முடிவுல வந்து அவர் காஃபி நிறைய ஊதிட்டு குடிச்சாரு. அந்த அம்மா ஜானகி டம்ளர்ல இருக்கிற காஃபி எந்த ஒரு இது இல்லாம அமைதியா இருக்கிறது எனக்கு பட்டது. எவ்வளவு கோவம் வந்தாலும் உனக்கு கோவம் தான், எனக்கு என்ன, அவர் மன்னிப்பு கேட்பாருன்னு எதிர்பார்த்து அவருக்கு மன்னிப்பே கேட்கல பாருங்க. அந்த கொந்தளிச்சு வர்ற அந்த நுரை வந்து ஜானகியோட கோபம் கொந்தளிச்சு நுரையா வருது அந்த காஃபில. அதை இவர் ஊதி தள்ளுறாரு, உன் கோபம் என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு. ஆனா ஜானகி கிட்ட இருக்கிற காஃபி தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறான். நல்ல மனுஷன், நம்ம தான் நேரங்காலம் தெரியாம கேட்டுட்டோம் அப்படின்னு தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அமைதியா இருக்கிறத தான் அவள்கிட்ட இருக்கிற அந்த காஃபி காட்டுன்னு எனக்கு தோணுச்சு. நல்ல கதை. இந்த கதையை கேட்கிற ஆண்கள் தங்களை கொஞ்சம் சரி செய்து கொள்ளவும். எவ்வளவு கோவம்னாலும் பெண்கள் வெளிக்காட்டுவது இல்லைல்ல. அப்ப பெண்கள் வீரமானவர்கள், ஆண்கள் கோழை. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கோழைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களோட இயலாமையை பெண்கள்கிட்ட தான் மனைவி கிட்ட தான் காட்டுவாங்க, வேற யார்ட்டையும் காட்ட மாட்டாங்க. ஒரு அருமையான கதை. ஆண்கள் திருந்த வேண்டும், பெண்களை மதிக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அரசியம்மா. மொத்தமாக ஆண்கள் திருந்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். என்ன கோபமோ ஐயா, அந்த கேரக்டர் உள்ள ஆண்கள் திருந்த வேண்டும். உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்காங்க ஐயா, பெரும்பாலும் தான் சொன்ன, எல்லா ஆண்களும் சொல்லியே. இல்ல, நீங்க முதல்ல கரெக்டா சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா நிறைய இதுல எல்லா ஆண்களும் திருந்த வேண்டும் அப்படின்னு அடிச்சிட்டீங்க. இல்ல இந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் எல்லாருமே திருந்தணும்னு சொன்னாங்க. நன்றி நன்றி. அதாவது இதுல ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது. ரெண்டு சைடுமே தப்பு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டிய இயல்பு எல்லோருக்கும் உண்டு. நீங்க ஏதோ ஒரு ஆண்களுக்கு பரிந்து பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இரண்டு பக்கமுமே தவறுகள் சமீப காலமாக வளர்ந்து வருகிறது. விட்டு கொடுக்கிற போக்கும் சரி, பழிவாங்குகிற போக்கும் சரி சம அளவிலே இருக்கா என்று கேட்டால் இல்லை. விட்டு கொடுக்கிற போக்கும் கிடையாது, பழி வாங்குற போக்கும் ரெண்டுமே ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அது சொன்ன ரொம்ப நேரம் இழுக்க விரும்பல, நன்றி. அடுத்து பேராசிரியர் இசக்கியம்மா. அவங்க முடிச்சிட்டோம்னே, அவங்க இசக்கியம்மா முடிச்சிட்டோம்னா அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன். கண்டிப்பா உங்களுக்கு உண்டுனே பேசலாம் ஐயா. அம்மா நீங்க பேசுங்கம்மா, உங்க பேர் தான். வாழ்வியலை கற்றுத்தந்து வாழ்வதற்கு தன்னம்பிக்கை அளித்தரும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த இணைய வழியில் இணைந்துள்ள அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பியோட கதை சொல்ற விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த ஒரு புன்னகையோட அந்த கதையில உள்ள அத்தனை கதாபாத்திரமாவுமே மாறி இருந்தாங்க. அதாவது இந்த மோனாக்ட் அப்படிங்கிற மாதிரி தனி நடிப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஏற்ற இறக்கத்தோட அந்த முகத்துல ஃபுல்லா அந்த புன்னகையோட அந்த கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஒரு அலுவலகத்துல அந்த ஒரு பெண்ணோட கஷ்டத்தையும் சொல்லி சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதாவது பெண்மையோட ஒரு கஷ்டங்களையும் புரிஞ்சு தம்பி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட வாழ்க்கை துணைவி வந்து ரொம்ப கொடுத்து வச்சவதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவரோட அந்த பக்குவம் வந்து இருக்கு அப்படிங்கிறது நிறைய அந்த பேச்சிலே தெரியுது. ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குமிழி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதே மாதிரி பாரதி வந்து கனவு அப்படிங்கிற சுயசரிதையில வந்து வாழ்க்கைய வந்து நீர்க்குமிழியோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த குமிழிங்கிற வார்த்தையை பார்த்ததும் எனக்கு பாரதியோட அந்த கனவுங்கிற சுயசரிதையில அந்த ஒரு வார்த்தை வந்தது, நீர்க்குமிழி சொன்னது வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த கதையோட அமைப்பு வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஜானகியோட அந்த சந்தோஷத்துல இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த கல்யாணி ராகத்துல பாடல்கள் பாடுறத சொல்லியிருக்குது. அந்த ஊமைகள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் அந்த பூக்கள்லாம் அந்த தலையில சூடுறதுக்காக சந்தோஷத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பூக்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பாடல் கூட நம்ம கேட்டிருப்போம், அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நிறைய தத்துவங்கள் வந்து அந்த பாடல் வந்து
சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த பூக்களோட கொண்டாட்டம், அப்புறம் அந்த பூக்கள் தலையில இருந்து உதிர்ந்துச்சு அப்படின்னு சொன்னது எனக்கு அந்த பாடலும் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் சிறுகதையில வந்து அந்த வர்ணனைகள் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அவர் கோபத்தோட வாராரு அப்படின்னு சொல்றத கூட பேய் காத்து அப்படின்னு சொல்லி ஒரு விசித்திரமா அவர் பேசுறதுக்கு வாராரு, அந்த கோபத்தோட வாராரு அப்படின்னு சொன்ன இது அங்க ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து தெரிஞ்ச மாரி இருந்துச்சு. அது ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது அந்த கோவப்பட்டா கூட சிம்பத்தி அப்படின்னா அனுதாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எதிர்மாறா எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பத்தி அப்படின்னா அவங்க நிலையில இருந்து அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆராயணும். ஒரு சைடா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கணவனோட கோவத்தை வந்து யார்கிட்டயாவது என்ன செஞ்சணும் காமிக்கணுங்கிற ஒரு வேகத்துல வந்து வார்த்தைகளை வந்து சிதறாங்க. ஆனா வார்த்தைகள் வந்து சிதறிட்டா என்ன செய்யணும்னா திருப்பி அள்ள முடியாது. அதுல இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தச்சு அப்படின்னு வள்ளுவர் கூட அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது கனி இருக்கும்போது கூட காயை தான் என்ன செய்றாங்க போய் வந்து காயை தான் பயன்படுத்துறாங்க. வார்த்தைகள் எவ்வளவு நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது அந்த தீங்கு தரக்கூடிய வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த குரல்ல வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாருங்க. அப்ப இவரு வந்து என்ன பண்ணாருன்னா அந்த வார்த்தைகளை வந்து சிதறாங்க. கோவம் வந்தா கூட என்ன அப்படின்னா தன்னிலை மறந்து அந்த வார்த்தைகளை சிதறிடுறாங்க. திருப்பி இவங்க மன்னிப்பு கேட்கறாங்க இல்ல கேட்கல. ஆனா அந்த வார்த்தைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா எங்கேயோ ஒரு ஓரத்துல வந்து அந்த கேட்டவங்களோட மனசுல வந்து குத்திட்டே தான் இருக்கும். அதனால எப்போதுமே வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமா கையாளணும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட பொறுமைக்கு வந்து சொன்னாங்க. அதுக்குமே திருவள்ளுவர் ஒரு குறள் அழகா சொல்லியிருக்கிறாரு. "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை." அந்த பொறுமையின் சிகரமா இருக்கிறதுனாலதான் அந்த பூமிக்கு கூட பூமாதேவி அப்படின்னு சொல்லி இருக்குது. அம் ஆண்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா, பெண்களுக்கு வந்து பொறுமை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா உண்டு அப்படிங்கிறது அது கண்கூடா தெரியும். அவங்க வந்து நெறைய விஷயங்கள வந்து சகிச்சுட்டு போறதுனாலதான் சில பிரச்சனைகள் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப விஸ்வரூபமா எடுக்காம அந்த குடும்பங்கிற ஒரு அழகு தேன் கூட வந்து தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவிட்டுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அண்ணன் பாலன. தோழர்களே வணக்கம். இன்றைய கதை சொல்லிய நம்முடைய தோழர் அவர்கள் ரொம்ப சிரித்த முகத்தோடு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. ஒரு சின்ன கதை தான். பட் நானே இந்த கதையை ஒரு 3 முறை படித்தேன். பட் 3 முறை படிக்கும் போதும் கூட ஒரு சில இடத்துல எனக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வந்தது, ரொம்ப தெளிவா படிக்கணும்னு. அதை நம்முடைய தோழர் அவர்களும் அதை உணர்ந்து ரொம்ப யதார்த்தமா உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப சிரிச்ச முகத்தோட சொன்னது உண்மையிலேயே நன்றாக இருந்தது. தோழர் அவர்களே, நீங்கள் எப்போதும் எங்கள் கலை இலக்கிய பெருமன்றத்தோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னுடைய கதையினுடைய மைய கருத்தே வந்து தலைப்புல தோமசி வச்சுட்டாங்க, குமிழின்னு. நம்ம பாலச்சந்தர் எடுத்த படம் அந்த நீர்க்குமிழி பார்த்துருப்போம். அந்த கதை மாதிரிதான் இது இருக்கு. உண்மையிலேயே அந்த கதையினுடைய தலைப்புக்கும் கதையினுடைய அந்த மைய கருத்துக்கும் ரொம்ப பொருத்தமாவே இருக்குது. அந்த கதையில அந்த ஜிலேபி கொண்ட பின்னால பாத்தீங்கன்னா ஒரு சாதா கொண்டையா வருது. இது ஒரு பிரச்சனை, நம்ம எல்லாருமே அதை பேசுறோம். ஒரு கடும் சொல்ல வந்து ராஜாராம் சொல்லிட்டாப்ல மனைவியை பார்த்து, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது ராஜாராம மட்டுமே ராஜாராம் இல்ல, ராஜாராம வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துல நடந்த பிரச்சனை தான் அந்த குடும்பத்துல காரணம். நம்ம எப்போதுமே விளைவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஆரம்ப புள்ளியையும் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதாவது யாரோ ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, அதனுடைய விளைவு ஒருத்தர் வேலை பார்க்கிறார் ராஜாராமை போன்ற அதை பாதிக்குது, அடுத்தவருடைய குடும்பத்தை பாதிக்குது. ஒரு சாதாரண ஒரு சினிமாவுக்கு கூட அவங்களால போக முடியலைங்கிறது வருத்தமா தான் இருக்கு. இதுல சினிமாவா இருக்கட்டும், கொண்டையா இருக்கட்டும், அவங்க முதல்ல நல்ல சேலை கட்டி இருக்கிறாங்க, அது சாதாரண, அதெல்லாமே ஒரு பக்கம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லஞ்சம், நான் நினைக்கிறது லஞ்சம். யாரோ ஒரு மனிதர் ஒரு லஞ்சம் ஒரு இடத்துல வாங்கும் போது அது சமூகத்துல கடைசியில குடும்பம் வரைக்கும் வந்து தான் குடும்பம் மட்டும் இல்ல, பிறருடைய நேர்மையா வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய குடும்பத்தை எப்படி பாதிக்குது. அப்படி லஞ்சங்கிறது ஒரு குறியீடா எடுத்துக்கிட்டு ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமா நான் சொல்றேன். சொல்லிட்டு இது கதையினுடைய கேரக்டருடைய நேம பார்க்கும்போது ஜானகி எங்க ராஜாராமன், இது அந்த ராமாயணத்து ஜானகியும் கஷ்டப்பட்டது,
இங்க வந்து தோமிசியோட ஜானகியும் கஷ்டப்பட்ட மாதிரி தான் கதையை கொண்டு வர்றார். இது எல்லாத்துக்குமே காரணம் லஞ்சம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லி லஞ்சம் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறத நான் கதையில புரிஞ்சுக்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழமே. மகிழ்ச்சி. பேராசிரியர் இலக்கியம் வந்து நம்மோடு கலை இலக்கிய மன்றத்தோடு பயணிக்க வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளை வைக்கிறோம். காரணம் பின்னூட்டம் தருகின்ற பொழுது உடைய அந்த ஆளுமை, ஆய்வினுடைய போக்கு, ஆய்வினுடைய ஆளுமை தருகிறது. பேராசிரியரோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளோடு பயணிக்கிறோம். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வள்ளியா நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நிறைவாக ஒரு சில வார்த்தைகள். நிறைவா எதுவும் சொல்றீங்க? ஆமா, ஒரு சில வார்த்தைகள். ஐயா கேக்குதா? பின்னோட்டம் வழங்கிய அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்களும். ஆக்சுவலா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாலாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. அது ஐயாவே சொன்னாங்க, ஆண் வர்க்கங்கள்லாம் திருந்தணும். அதை நான் அந்த மாதிரி சொல்லல, கதாபாத்திரத்தை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைக்குமே இந்த கதையினுடைய போக்கு என்னன்னா, ஒரு ஆண் வந்து என்னன்னா, அவன் இவ்வளவு பெரிய கொடூரமா நடந்துகிட்டான் அப்படிங்கிறத சொல்றதுக்காகவோ, இல்ல பெண் வந்து இவ்வளவு இதா இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்காகவோ மட்டும் தோமஸ் இதை எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் நினைக்கல. என்னுடைய இந்த ஒரே ஒரு பார்வை சிந்தனை என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் எல்லா ராஜாராம்களும் சில ஜானகி ஆள்கள் தான் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த அம்மா வந்து முதல்ல உள்ள வந்தோடனே காப்பி கேட்கும் போதே அந்த அம்மாவும் அதற்கு சொல்லியிருக்கலாம். இப்ப என்ன காப்பி கேட்டதுக்கு இப்ப என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசி இருந்துச்சுன்னா அதனுடைய போக்கு வேற மாதிரி போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுதான். அதனால இது வந்து ஆண்கள் தான் இதுல சில ஆண்கள் இப்படி தவறுகள் பண்றாங்க, சில பெண்கள் ஐயா சொன்ன மாதிரிதான் ரெண்டு பக்கமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மேலும் கலை இலக்கிய பெருமன்றம் மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம எங்க நெல்லை மாவட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கதைகளுக்கு அடுத்தால பெயர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட நானும் சக்தி வேலாயுதம் தோழரும் சேர்ந்து எழுதி வச்சிருக்கோம். புதுமை பித்தனுக்கும் தோமூசிக்கும் அவங்க பின்னாடி வரும் நாட்கள்ல பதிவு போட்டு அவங்க கதை சொல்றது இது பண்ணலாம் அப்படின்ட்டு. மிக்க நன்றி. இந்த அமைப்பிற்கும் நிகழ்வை எடுத்து கொடுத்து நடத்தக்கூடியவங்க எல்லாருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம இதுல எனக்கு பேராசிரியர் இசக்கி அம்மாள், அப்புறமேட்டு பேராசிரியர் ஹரிஹரன் ஐயா வந்திருக்காங்க. அப்புறமேட்டு உங்க எல்லாருக்குமே எனது மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். பெயர் தெரியாத ஒரு சில பேருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கிய கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டுகிறேன் என்பதை இந்நிகழ்வின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கதை சொல்லிக்க நீங்க வாழ்த்துக்கள். அந்த கதை சொல்றவங்க இருந்தானா உடனே பதிவு பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு மாசம் 30 நாளைக்கு பேசக்கூடிய பேச்சாளர்கள் பட்டியல பொதுச் செயலாளர் நாளைக்கு வெளியிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நான் அந்த பணியில இருக்கிறோம். ஒருவேளை 30 நாளைக்குல அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துன்னா சேர்த்துடலாம். ஏன்னா இல்லைன்னா அடுத்த மாசம் 8வது மாசம் தான் போகும். அதனால வாய்ப்பு இருந்தாலும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எப்படி சேர்க்க முடியுமோ சேர்த்துடலாம் அப்படிங்கிற செய்தியோடு ஐயா போல இந்த கைவிருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு நிமிடம். அந்த ரொம்ப அழகா அந்த கதையா சொன்னார். சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா இயல்பா அவர் உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அதை விட சிறப்பு இந்த அம்மா கோவப்பட்டாங்க பாருங்க. இந்த ஆண்கள் வர்க்கத்தையே கோவப்பட்டது வந்து உண்மையிலேயே கதைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அது. அவங்க கோவப்பட்டது சரிதான். ஆனா அதையே வெறும் ஆண்களை மட்டுமே குறை சொல்ல முடியாது. இப்ப அண்மையில கூட பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையில 200 பவுன் 300 பவுனுக்கு ஒரு 200 பவுன் குறைஞ்சதுக்கு ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணியிருக்கான். இதுக்கு மூல காரணம் மாமியார் தானே. சொல்லுவான் அழகா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா. பெண்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாம் ஆண்களை குறை சொல்றாங்க. ஆண்களை வந்து குறை சொல்ல முடியாது. ஆண்களுக்கு வந்து பெண்களை வந்து அழகா பார்ப்போம், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் காரணம் மூல காரணமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அமைதியா அது புயலா மாறுறதெல்லாம் காரணம் பெண்கள் தான். அதனால பெண்கள் தான் அதுக்கு காரணம். அவங்க தான் மனசு வைக்கணும், வேற எதுவுமே இல்லை. அது வந்து ஆண்களை நீங்க கொண்டு சொல்ல முடியாது. அந்த கதையை நல்லா சொல்லியிருக்காரு. அதான் அந்த வெளிப்பாடு, அந்த கோவம் காரணம் அந்த கதையோட வெற்றி. அதுதான் அந்த கோவம் வந்து பாருங்க அந்த அம்மாவுக்கு. ஆண்களோட வர்க்கமே மோசம்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் காரணம். அப்படி இல்லை, உண்மையிலே பெண்கள் தான் அதுக்கு காரணமா இருக்கிறாங்க. நல்ல கதையை அழகா சொல்லிட்டு வந்தார். இந்த மாதிரி வந்து
கதைகளை வந்து நிறைய பேரும் கேட்கணும், பரப்பணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலத்துல இப்படி எல்லாம் எழுத முடியுது அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு கதை இது வந்து. நன்றி, ரொம்ப சிறப்பா எல்லாருமே எல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே நான் வந்து பெண்களை தான் குற்றம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே. ஏன்னா இது இணைய வழியில முகநூல்லையும் போயிட்டு இருக்கிறதுனால, வலைவழியிலையும் எல்லாரும் பார்க்கறதுனால மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய நெறியாளரா எனக்கு கடமை இருக்கு. இது ஆண் பெண் என தனியாக குறிப்பிட்டு சொல்வதை காட்டிலும் இப்பொழுது எல்லா இடங்களிலும் எல்லோரும் தன் ஆளுமையை காட்டுவதாக நினைத்து கொண்டு பிறரை பழிவாங்குகிற படலம் என்பது ஒரு பெரிய ஒரு காப்பிய படலம் போல தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஆண் பெண் என்கிற பேதமை கிடையாது. ஆனால் மனிதன் அடிமைப்படுத்துகிற போக்கு, இழிவுபடுத்துகிற போக்கு என்பது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது என்பதை காட்டிலும் அவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். நன்றி. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா அரமையா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். வள்ளி சேர்மலிங்கம் தோழர் வந்து நம்ம திருநெல்வேலி நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சக்தி வேலாயுதம் வந்துட்டாருன்னா வள்ளி சேர்மலிங்கமும் கூட இருப்பார். அப்படி நம்மளுடைய சக்தி வேலாயுதம் தோழர் அவர்களுக்கு மிகச்சிறந்த தோழராக, துணைவியராக வலம் வருவார். மிகச்சிறந்த கவிஞர். மிக அருமையா சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு 6 பக்க கதை தான் இது. ஆனா அந்த பெண்ணோட உணர்ச்சி, தோமுசி கூட அவ மன்னிச்சு வந்து காப்பியை ஊத்துனான்னு சொல்லல. ஆனா சேர்மலிங்கம் வந்து சொல்லிட்டார், அவ வந்து மன்னிச்சுட்டா, ஜானகி வந்து ராஜாராம மன்னிச்சுட்டுதான் வந்து அந்த காஃபியை ஊத்துனா அப்படின்னு. சரி, இந்த கதை ரொம்ப ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறாரு. அந்த லஞ்சம் வாங்கினதுக்கான காரணங்களை சொல்றாரு. என்னுடைய 3 பிள்ளைய படிக்குது, கவர்மெண்ட் கொடுக்குற 80 ரூபால நான் அந்த ஓட்ட முடியுமா, அதனாலதான் லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றது. பிறகு தப்பெல்லாம் மாட்டி விடுறது. அப்ப இந்த குமிழி வந்து அவருக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு மாட்டி விட்டாரு. ஆனா இப்ப வந்து மனசு வருந்தி நேரா வந்து வீட்டுல வந்து மன்னிப்பு கேட்காரு இவன்ட்ட. அந்த குமிழின்றது நீர் குமிழி கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது ஒரு ஒண்ணும் பெரிய புஷ்ன்னு வரும். ஆனா அது ஒண்ணுமே இல்லை. அதுக்கு அது லேசா உடைஞ்சதுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட கோபங்கள் வந்து ஆபீஸ்லயும் வருகிறது, ஆணுக்கு ஆண் வருகிறது, ஆணுக்கு பெண் வருகிறது. இந்த 3ஐயும் வைத்துக் கொண்டு ஒரு நகர்த்துறார் கதையை. நகர்த்துறது ஆணுக்கு இடையே மன்னிப்பு கேட்டுக்கிறான். ஆனால் ஆண் வந்து பெண்ணிடம் ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கான்? அவன் மனைவியா இருக்கு. ஆனாலும் அவன் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி இருக்கணும். அவன் வந்து அவன் செஞ்ச தப்பு அது. அதுல வந்து உள்ள வந்தப்ப அவ வந்து இந்த இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண் அலங்கரிப்பதற்கு எதற்காக? இது ஒண்ணு விவாதமா எடுத்துக்கலாம். ஆணை தன்னுடைய கணவனைய மகிழ்விப்பதற்காக தானா? ஏன் அவ அவ அழகா தெரிஞ்சிருக்க கூடாதா? அவ அவ அழகா அலங்கரிச்சுட்டு போறதுல ஒண்ணும் இது இல்ல. அவளுடைய ஒரு வெளி உலகுக்கு அவள் ஒரு அழகா தெரியணுன்றதுல அலங்கரிக்கிறதுல அவளுடைய சுய விருப்பத்தின் பேர்ல கூட அது இது இல்லை. ஆனால் அந்த காலத்துல 1943 எழுதினப்பட்ட கதை. அது வந்து பெண் வந்து எதுக்காண்டி இருக்கிறா? ஆணுக்கு சேவை செய்யக்கூடிய, இப்ப ஆணை மகிழ்விப்பதற்காக அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஆணினுடைய சொத்தாக அவள் இருக்கிறாள் அப்படின்றத அந்த அந்த இவர் வந்து அதை நினைச்செல்லாம் செய்யறதில்ல. ஆனால் யதார்த்தத்தில் என்ன இருக்குன்றத அப்படியே எழுதிட்டு போறப்ப அதான் அன்னைக்கு நல்ல நிலைமை. இது மாறி இருக்கா இன்னைக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, ரொம்ப மாறல. பல விஷயங்கள் நீங்க அறச்செல்வியமா ஒரு அறச்சீற்றத்தோடு இந்த மாதிரி ராமனை போன்ற இந்த ராஜாராமை போன்ற ஆண்கள்லாம் திருந்தணும். நீங்க எதுக்கு எடுத்தாலும் பெண்ணை வந்து ஆபீஸ்ல உள்ள நடந்த கோபத்துக்கு வந்து சொன்னது, இல்ல அவ வந்து எதிர்த்து பேசாம போனது, அவங்களுடைய பழைய கால வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு இவங்களும் சொன்னாங்க. ஒரு நேர்மையான ஆண் கணவரிடம் பெண்ணாக பெண் மனைவியாக இருப்பது வந்து எவ்வளவு கடினம் என்பதை ரேவதி டீச்சர் தன்னுடைய அப்பா அம்மாவை வைத்து சொன்னாங்க. இதெல்லாம் பல எண்ணங்களை இது கிளறி விட்டுருக்கு. அந்த பேராசிரியர் ரொம்ப அருமையா ஒவ்வொரு குரல்ல என்ன சொல்லியிருக்காங்க. இப்படி குரல் நெறிவில் வாழ்ந்தால், அதனாலதான் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட வாழ்வே வீணா குரலே விடை அப்படின்னு எழுதியிருந்தாரு. அந்த குரலனுடைய இதுல இந்த வாழ்க்கை வந்து பல வினாக்களை தொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல இதுகளுக்கு குரல் தான் வந்து
விடையாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு அருமையா ஐஆர் புகழேந்தில சொன்னாங்க, ஆண்கள் பெண்கள் தான் காரணம் அப்படின்றது. அதுக்கிடையிலையும் இப்ப நம்ம மூல காரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்ணை ஒரு சொத்துடைமையாக கருதுவது, அதுதான் சிக்கல். ஆணினுடைய சொத்தாக கருதுவது. நீங்க ஆணவ கொலை நடக்குதுனாலும் அதான் என்னுடைய சொத்தை நீ இன்னொரு இது நடந்துருச்சா, அப்ப நான் உன்னைய 2 பேரையும் அழிச்சிருவேன், இல்ல உன்னைய அழிச்சிருவேன் அப்படின்ற எல்லா மூல காரணமாக நீங்கள் எது இருந்தா அதான் இருக்கும். அதுக்கு என்ன விடுதலை அப்படின்றது, பெண் வந்து பொருள் ஈட்டக்கூடிய உழைப்பில் ஈடுபட வேண்டும். அது இன்னைக்கு இல்ல. அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கா. வீட்டுக்குள்ள இருக்கப்ப இந்த ராஜாராமுக்கு இப்படிதான் கோவம் வரும். ஆனா அவளே வேலைக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது. அரசியல்வாதிமா சொன்னாங்க, வேலைக்கு போயிட்டு வந்த பெண்ணிடமும் இப்படிதான் நடக்குது ஆண் சமூகம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அது வந்து அப்ப வேலைக்கு போயிட்டு வர்றப்ப அவட்டையும் பணம் இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து ஆண் பெண் சமத்துவம்னு பார்த்தா அது எந்த வர்க்கத்தில் இருக்குன்னா, அது வந்து உடைமை இல்லாத வர்க்கத்தில் தான் ஆண் பெண் சமத்துவம் இருக்கும். நீங்க வந்து லோயர் கிளாஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண் சமத்துவம் அழகா இருக்கும். நீ அடிச்சேன்னா நான் திருப்பி அடிப்பேன்ற அளவுக்கு இருப்பாங்க. அப்பா கூட ஒரு கதை எழுதியிருப்பார். அதுல வந்து ஆண் வந்து குடிச்சிட்டு அடிப்பான். ஒரு நாள் வந்து இந்த பெண்ணை ஆணை அடிச்சிருவான். அப்ப அந்த சமத்துவமான இது எல்லாம் எங்க இருக்குன்னா, உடைமைய பெண்ணும் சம்பாதிக்கும் போது, பெண் கையிலும் பொருள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு அருமையான கதை. ஒரு எமோஷனலான ஒரு ஆணுக்குள்ள குமிழிகளும், ஆண் பெண்ணுக்குள்ள குமிழியும், ஆண் உடைக்க தெரியாமல் அந்த குமிழியை உடைக்க தெரியாம இருக்கும்போது அந்த பெண் வந்து குமிழிகளே இல்ல தேன்கூடு போன்ற குமிழிகள் பாரு. அழகான வர்ணனை. இது எல்லாமே அந்த அழகியல் கூறில் நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா மிக அருமையான ஒவ்வொரு இடங்கள்லயும் அத வர்ணிச்சு போறப்ப மிக அருமையா போயிருப்பாரு. காஃபியில் அந்த காஃபி ஆத்தின காஃபியில இருக்கக்கூடியது தேன்கூடு போன்ற குமிழிகள்னு சொல்லுவார். ரொம்ப அருமையான கதை. அந்த குமிழிகளை நாம் குமிழிகளை உருவாக்குவவர்களாக இருக்கக்கூடாது, குமிழிகளை உடைத்து சமப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. இந்த காலத்தினுடைய அருமை கருதி நாமும் பின்னூட்டம் சொன்னால் நேர நீட்டிப்பு ஏற்படும். கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக கதை சொல்லிக்காக இணைந்த இவரது நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர்களும் தொடர்ந்து தினமும் இணைய வேண்டும். பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வு அறிவிச்சிடவா? அறிவிச்சிருங்க. நாளைய தினம் நம்முடைய திருவாரூரை சார்ந்த எப்பொழுதும் பின்னூட்டத்தாலும் தன்னுடைய நல்ல சிந்தனையாலும் வெளிப்படுத்துகிற மகாலட்சுமி அம்மா அவர்கள் நாளைக்கு புதுமை புத்தனுடைய கதை சொல்லுகிறார்கள். கதையினுடைய தலைப்பு நாளை அந்த உங்களுக்கு அனுப்பப்படுகிற அந்த இணைப்பின் வாயிலாக தெரியப்படுத்தும் என்கிற செய்தியோடு பங்கேற்ற ஆளுமைகளுக்கும் கதை சொன்ன ஆளுமைக்கும் குறிப்பாக மீண்டும் சொல்வதற்கான காரணம், அவருடைய நண்பர்கள் இவ்வளவு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது முக்கியம். நிறைய பேர் வருவாங்க நண்பருங்கிற பேர்ல அவரை பார்க்கும்போது அந்த படத்தை மட்டும் தெரியுற மாதிரி ஆன் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டு வெளியில போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாம இவ்வளவு நேரம் முழுமையாக இருந்து பங்கேற்ற அவரது நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தோழமைகளை நீங்கள் கலையிலிக்க பெருமட்டத்தினுடைய நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலையிலிக்க பெருமட்டம் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் இணைந்து இலக்கியத்தால் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.